இன்னொருத்தர் பேசுறார், சிதம்பரம் பேசுறார். காலையிலிருந்து டிவியில் ஓடுது, சன் டிவியில் நேரத்திலிருந்து ஓடுது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார், பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்னைக்கு அமித்ஷா சொன்னா நடந்துருக்குமா அப்படின்னாரு. நடந்துட்டு இல்ல. அவர் சொன்னார், அவர் சொன்னபடி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். இனிமேல் என்ன முகத்தை வச்சுட்டு இருக்க போறீங்க? நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பீங்க? ஏற்கனவே செஞ்சது கிடையாது, பாச்சது மட்டும் நாட்டுக்கு செஞ்சிருக்காரா? ஏங்க, தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. உள்துறை மந்திரி, நிதியமைச்சர் ஏதாவது செஞ்சாரா? திருப்பூருக்கு நிதி கொடுத்தாரா? தமிழ்நாட்டுக்கு பெரிய திட்டத்தை கொடுத்தாரா? அவரு நம்மள பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? ஏங்க, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஒரு நிதியமைச்சர், இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி அள்ளி கொடுக்க வேண்டாம்? கொடுக்க முடியாது, மனசு வராது. ஓட்டு வாங்க வரைக்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நம்மள விமர்சனம் செய்யறாங்க. திரு ப. சிதம்பரம் அவர்களே, நீங்க மூத்த அமைச்சராக இருந்தீங்க, மூத்தவர். நாங்க பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களா? வாங்கி கட்டிக்குவீங்க.